உடைச்ச சம்பா ரவா இருக்குல்ல, அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருக்கேன். அதுல பீசஸ் எதுவும் போட மாட்டேன். சம்பா ரவால நம்ம நேச்சுரலாவே பண்ணும்போது யூ கேன் see the டேஸ்ட் செம்மையா இருக்கும். பிரியாணி தோத்துரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்தி ஹீட்டிங் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்க போறது தலியா பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆனியன், அப்புறமா வந்து ஒரு 3 டொமேட்டோ, தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் ஒரு லெமனு. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, வீட்டு சிக்கன் குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி ஸ்பைசஸ், சிக்கன் 20 கிராம், தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால், அப்புறம் முக்கியமானதா தலியா. இந்த பிராண்ட் ஆஃப் தலியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு நார்மலை விட. ஃபர்ஸ்ட் ஒரு எவ்வளவு தேவையான அளவுக்கு இல்லை ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து தலியாவை வறுத்துக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாது. இந்த தலியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு கோதுமை உப்புமா எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இதுதான் வந்து தலியா. இப்போ வந்து நம்ம எவ்வளோ தலியா சமைக்க போறோன்றத வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பேர் சாப்பிடணும்னா ஒரு 1.5 பண்ணாவே வந்து எனஃபானதா இருக்கும். இது ஒரு அரை. இன்னும் கொஞ்சமா போடுறேன். ஓகே, இதை முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது வந்து இந்த தலியெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று உப்புமா மாதிரி இருக்குமா வராம வந்து கொஞ்சம் எல்லாம் உதிரியா அழகா வரும். அப்புறம் ஒரு மைல்டா ஒரு ஸ்மெல் கூட வரும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிப்போம். அப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அது கூடவே 3 வெங்காயம், இந்த பச்சை மிளகாயும் போட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கீ போட்டுக்கோங்க. விடவே மாட்டேங்குது. இந்த கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா ஒரு கீ விட்டீங்கன்னா இந்த வெங்காயத்தோட சேர்ந்து அந்த கீ ஸ்மெல் வந்து சூப்பரா வரும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு அரைச்சி வச்சுக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போட்டோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து ஒரு 3 தக்காளி, நல்லா வந்து இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொத்தமல்லி, ரெண்டத்தையும் போட்டு ஒரு 5 minutes விடுவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கறி மசால், பிரியாணி பவுடர், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்குவோம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இது ஒரு லிட்டை போட்டு மூடிடுவோம். 5 minutes ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாம் திரண்டு வருது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். திருப்பி ஒரு 2 நிமிஷம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தயிர் கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம்.
காரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம். இந்த சிக்கன்லாம் வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க, அடி பிடிச்சி போகுது. நல்லா கிரேவி கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலாரி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும், ஏன்னா தலியா வந்து சீக்கிரம் வெந்துடும். சப்போஸ் சிக்கன் வேகாமல் நம்ம ஃபஸ்ட்டே அதை கொட்டுட்டோம்னா வந்து சிக்கன் வேகாமல் நின்றுடும். தலியா வந்து தண்ணி எல்லாம் எடுத்துக்கும் சீக்கிரமாக. அதனால் இதை நல்லா மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் வேக வைப்போம். நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிற அந்த தலியாவை வந்து இதில் போடணும். தண்ணி ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு. இதில் இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியிலே வந்து அந்த தலியாவும் நல்லா கலக்குங்க. நீங்கள் அந்த உப்பு பார்க்கும் போதே ஒரு கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு இருக்கட்டும். ஏன்னா இதில் கல் உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா சீக்கிரம் கரையாது, அங்கங்கே நின்றுடும். சால்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கலக்கி ஒரு 2 நிமிஷம் திருப்பியும் இதை வந்து லோ ஃப்ளேமில், அடுப்பை வந்து ரொம்ப சிம் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. அதனால் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா இதில் நல்ல மசாலா ஏறட்டும். இந்த மாதிரி வந்து இல்லையா, கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம்ப்போ. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து ஒரு கிளாஸ் முதல்ல ஊற்றிக்கலாம். அப்புறம் அதே கிளாஸில் தேங்காய் பால், இதில் வந்து இந்த கணக்கெல்லாம் இல்லை, ஆனால் இது என்ன இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இந்த தலியாவுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம், ஆக்சுவலி இதுக்கு தண்ணி தேவைப்படுது. இந்த மாதிரி தண்ணி வந்து மேலே வந்து நிற்கணும் நம்மளோட இந்த தலியாவுக்கு மேலே. ஸோ தட் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தலியா வந்து வெந்து வரும்போது அழகாக அடி பிடிக்காது சீக்கிரமாக. இந்த மாதிரி கலக்கிட்டு உப்பு பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். திருப்பியும் கலக்குவோம்.
கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு ரொம்ப கம்மியாக இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் இது பண்ணி இந்த தலியாவை நம்ம நல்லா கலக்கிட்டு, ஏன் நம்ம வந்து ரைஸ்லாம் வந்து நம்ம அழகாக ரைஸ்லேயே பிரியாணி சாப்பிட்லாம், ஆனால் நம்ம ஏன் தலியாவில் பிரியாணி பண்ணுறோன்னா இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சுகர் பேஷண்ட்டும் வந்து எந்த ஒரு கில்ட்டி இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட இந்த டிஷ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா டைம்லேயும் வந்து நம்மளால் ரெகுலராக டயட் மெயின்டைன் பண்ண முடியாது. உங்கள் சீட் மீலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து அழகா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். முக்கியமாக வந்து இந்த தம் போடும் போது வந்து தீயை ரொம்ப ஸ்லோவாக வைங்க. ஏன்னா அடியில் வந்து இது பிடிச்சிரும். தண்ணி ஊற்றும் போதும் நம்மளோட தலியாவுக்கு மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தண்ணி நிற்கணும் மேலே, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அந்த ஸ்டெப் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சுவையான தலியா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரைத்தாவோட என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இந்த கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த பிரியாணி எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை நான் கமெண்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஹெல்தியான சமையலுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.